நம்ம எல்லாருக்குமே குட்டி யானையோடைய கதை தெரிஞ்சிருக்கும். யானை ரொம்ப சின்னதாக இருக்கும் பொழுது ஒரு சின்ன கொம்பில் சின்ன செயின் வச்சு தான் கட்டியிருப்பாங்க. அப்போ அது மனசில் என்ன பதிஞ்சிரும்னா, இதுலேருந்து நம்மளால் வெளியில் வர முடியாது அப்படின்னு. இதே யானை நல்ல பெருசாக பலம் வாய்ந்ததாக ஆனதுக்கப்புறமும் அதே கொம்பில் அதே செயின் போட்டு தான் கட்டியிருப்பாங்க. அதுக்கு இருக்கிற பலத்துக்கு அதுலேருந்து பிச்சுட்டு வரலாம். ஆனால் அதனோட மைண்ட் அப்படியே செட் ஆகிருக்கும் அந்த கண்டிஷனிங்கில். என்னால் இந்த தடையை தாண்டி வெளியில் போக முடியாது அப்படின்னு அது மைண்ட் செட் ஆகிடும். இதே தான் நமக்குள்ளேயும் நடக்குது. நம்ம சின்ன வயசுலையோ அல்லது சரியான ஒரு புரிதல் அனுபவம் இல்லாத ஒரு ஸ்டேஜில் ஏதோ ஒரு விஷயம் செய்ய ஆரம்பிக்கணும்னு லைஃப்பில் ஆரம்பிச்சிருப்போம். அதில் நிறையா முறை தோற்று போயிருப்போம். உடனே என்ன நினைப்போம், இது நமக்கு செட் ஆகாது, இதில் நம்மளால் ஜெயிக்க முடியாது அப்படின்னு. ஒரு கட்டத்திற்கு அப்புறம் அதை பற்றிய ஒரு நல்ல நாலேஜ் லேர்னிங் எல்லாம் கிடைச்சதுக்கப்புறமும் நாம் அதை அதுக்கு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு நாம் தயங்குறோம் அப்படின்னு சொன்னால் சைக்காலஜியில் இதை தான் லேர்ன்ட் ஹெல்ப்லெஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது நம்மளை பற்றி நமக்குள்ளேயே ஒரு லிமிட்டிங் பிலீஃப், ஒரு நெகட்டிவ் தாட்ஸ்லாம் இருக்குது. இதை எப்படி மாற்றுறது? முதல்ல இந்த மாதிரி உங்களை பற்றி நீங்களே ரொம்ப நெகட்டிவாக நினைக்கிறீங்க அப்படின்னா ஒரு பாஸ் எடுத்துக்கோங்க. முதல்ல உங்கள் மனசில் என்னென்ன நெகட்டிவான தாட்ஸ் வருதோ அதெல்லாம் ஒரு லிஸ்ட் போடுங்க. இப்போ என்னால் இதை சிறப்பாக செய்ய முடியாது, நான் இதை செஞ்சால் தோற்றுருவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை அப்படியே எழுதுங்க. நேம் த தாட். அதுக்கப்புறம் அதை மாற்றி பாசிட்டிவாக எழுத ஆரம்பிங்க. தோற்றாலும் அதிலிருந்து நான் கற்றுக்கொண்டு மீண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாட்டை பாசிட்டிவாக மாற்றி எழுத ஆரம்பிங்க. இது ஒரு எக்ஸாம்பிள் தான். இந்த மாதிரி எந்த விஷயத்துக்கெல்லாம் உங்களை பற்றி நீங்கள் நெகட்டிவாக நினைக்க ஆரம்பிக்கிறீங்களோ அதை எழுதிட்டு அதுக்கு ஆப்போசிட்டில் பாசிட்டிவாக அதை மாற்றி எழுத ஆரம்பிங்க. இன்னைக்கு யோசிச்சு பாருங்கள், எந்த ஒரு விஷயத்துக்கு நீங்கள் இந்த மாதிரி உங்களுடைய சிந்தனையை மாற்றி அமைக்கணும் அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னு. அதற்கு இது ஒரு முதல் படியாக இருக்கட்டும்.